ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு டின்னருக்கு இட்லி தான் ரெடி பண்ணேன். எப்போ இட்லி ரெடி பண்ணாலும் சரி கண்டிப்பாக 2 சட்னி இருந்தால் தான் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. நேற்றுன்னு பார்த்து தேங்காயும் வீட்டில் இல்லை. தேங்காய் இல்லாமல் எப்படி ஒயிட் சட்னி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நிலக்கடலை பருப்பை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி தோலை எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் பொரிகடலையும் நல்லா இந்த மாதிரி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கி விட்டணும். இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்புனா அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொரிகடலை வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லிச்செடி சேர்த்துக்கிறேன். புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால சேர்க்கல. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைக்கிறப்ப ஒரு சின்ன துண்டு புளி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக சட்னி ரெடி. இன்னொரு பக்கம் தக்காளி சட்னி எப்பயும் போல் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் வதக்கி ரெண்டையுமே அரைச்சி வச்சாச்சு. ஃபைனலாக 2 சட்னிக்கும் தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இந்த சட்னி உண்மையிலே இட்லிக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து நைட் டின்னர் சூப்பராக சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.